யுவர் வாய்ஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்க சிறப்பு விருந்தினர் ஏடிஎம்கேவின் ஸ்போக் பர்சன் திரு ரவிராஜா குழந்தைவேலு சார். வணக்கம் சார். பரபரப்பான இருக்கக்கூடிய இப்போ சூழல்ல கடந்த 10 நாட்களா, அதுவும் எடப்பாடியார் அவர்கள் அந்த பிரச்சாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான எழுச்சி குறைஞ்ச மாதிரி இருக்கு அதிமுக. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? எழுச்சி கூடி இருக்கு. எப்படி குறைஞ்சிருக்குன்னு சொல்றீங்க? இல்ல, அவர் பிரச்சாரம் அந்த இது பயணம் போற வரைக்கும் ரொம்ப நல்லா எழுச்சியா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ டாக் ஆஃப் தி மீடியா அப்படின்னு பார்க்கும்போது எஸ்ஐஆரும் விஜய் அவர்களும் மட்டுமே பேச்சா இருக்கு. அண்ட் அவ்வப்போது எஸ்ஐஆர் நிமித்தமாக திரு எடப்பாடி அவர்கள் பேசுறதும் பார்க்க முடியுது. கரெக்ட். அதாவது இப்போ கரண்ட் டாபிக்னால உங்களுக்கு அந்த டாபிக் வந்து ஹைலைட்டா போயிட்டு இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி ஹாட் டாபிக் வந்து இப்போ இபிஎஸோட சுற்றுப்பயணம் தான் ஹாட் டாபிக்கா இருந்தது. அதே மாதிரி எல்லா கட்சிகளும் தொடங்குவதற்கு முன்பாகவே 170க்கும் மேற்பட்ட இடங்களை வந்து தொகுதிகளை வந்து கவர் பண்ணிட்டாரு. உண்மை. கவர் பண்ணிட்டு சுற்றுப்பயணம் வெற்றிகரமா முடிச்சிருக்காரு. எந்த ஒரு சிறு அசம்பாவிதமும் பிரச்சனை இல்லாமல் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பீக்ஸுங்கிற மாதிரி அவரோட செயல்பாடுகள், திட்டம், வடிவமைப்பு எல்லாமே வந்து மக்களிடத்தில் பெருவாரியான வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதே போல எதிர்க்கட்சி என்ற முறையில் ஆளும் கட்சியினுடைய தவறுகளை எடுத்து உரைப்பதிலும் அதில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டுவதிலும் அவர்கள் பால் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டையும் அதை நிதர்சனமான உண்மைகளையும் வெளிப்படுத்தும் விதமும் மக்களால் பெரிதும் வரவேற்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு வாய்ப்பு வரும்பொழுது கண்டிப்பாக முதலமைச்சராக எடப்பாடியார் வரணும் என்கிற அளவில் மக்கள் சிந்திக்கும் அளவிற்கு செயல்பாடுகள் இருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்து ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு. எடப்பாடியார் வந்து பிஜேபியோட இந்த மாதிரி கூட்டணியில் இருக்கிறதுனாலதான் இப்ப எஸ்ஐஆர் வந்து ஆதரிச்சு போறாரு அப்படின்ற ஒரு தோரணையில ஒரு பேச்சுகள் பார்க்க முடியுது. ஸோ எப்படி பாக்குறீங்க சார்? இல்லைங்க, பிஜேபி கூட்டணியில் இருந்தாலும் இல்லைனாலும் எஸ்ஐஆருங்கிறது இட்ஸ் காமன் ஃபார் எவ்ரிபடி, எல்லாருக்குமே. பிஜேபியில் கூட்டணி இருக்கிறவங்களுக்கு மட்டும் எஸ்ஐஆர், இல்லை இல்லாதவங்களுக்கு எஸ்ஐஆர், இவங்களுக்கு தனி அவங்களுக்கு தனி, இல்லை அந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் இல்லை இந்த ஸ்டேட்டுக்கு இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இட்ஸ் காமன் ஃபார் எவ்ரிவேர். எல்லா இடத்துக்கும் ஓவரால் இந்தியாவுக்கு என்ன இது வருதோ அது அப்ளிகபிள் டு எவ்ரிபடி, இல்லையா? அப்போ இதுல வந்து கூட்டணிங்கிற இடத்துக்கும் அந்த பிரச்சனைக்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால இட்ஸ் காமன், வெரி காமன், எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது. அதே நேரத்தில் ஒரு உண்மை என்னன்னா, இறந்தவர்களை நீக்க வேண்டும், புதிதாக சேர்க்கிறவர்களை சேர்க்க வேண்டும். அதே மாதிரி டபுள் என்ட்ரியை வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒரு நல்ல விஷயம் தானே. அதுல என்ன தவறு என்ன இருக்கு? நீங்க வந்து கள்ள ஓட்டு போடுறதை தடுக்கிறது ஸ்ட்ரைட்டாவே தடுக்கிறோம். அதுக்கு நடுவுல இல்லாத ஓட்டுக்களை வந்து இருப்பது போல ஒரு தோரணையில வந்து ஓட்டு போட முயற்சி செய்வதோ, அந்த மாதிரி என்ட்ரிஸ் எல்லாம் கரெக்ட் பண்றதுக்கு இதா இருக்கு. அதே மாதிரி லொகேஷன் வேற வேற லொகேஷன்ல இருந்துட்டு பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி, இப்போ ஆதாரில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த இடத்துல தான் நீங்க வாக்களிக்க முடியும் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு நவீனமயப்படுத்தல் அப்டேட் தானே. அதுல ஒன்றும் தவறு இல்லை. அது அலைன்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இன்னொரு விஷயம், எஸ்ஐஆர் என்பது இந்த ஒரு மாத தவணையில் பாசிபிளா சார்? உங்களோட பார்வை எப்படி? அதாவது இப்ப இருக்கிற சிஸ்டம் வந்து எல்லாமே ஃபாஸ்டா இருக்கு. எல்லாமே வந்து இப்போ நீங்க எழுத்துப்பூர்வமாக எழுதுவதா இல்ல ஸ்கேனா அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்கேன்ல தான் இருக்கு. ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா அதுலயே வந்து ஸ்கேனர் கோடு வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு செகண்டுக்குள்ளார என்ட்ரிஸ் அங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது. அப்ப வந்து அது ஃபாஸ்டா பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறதுக்கு இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வந்து உடனே பண்ண முடியுங்கிறது இட்ஸ் a proven fact. அதனால இவங்க வந்து தியரிட்டிக்கலா பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறது லாஜிக்கே இல்லை. நம்ம வந்து கம்ப்யூட்டர் வேர்ல்ட்ல இருக்கோங்கிறத ஃபர்ஸ்ட் we have to accept it. அது டெக்னாலஜி டெவலப்மெண்ட் we have to accept it. அதே சேம் டைம் வந்து இருக்கிற விஷயம் வந்து அதுல என்னென்ன இருக்குங்கிறத ஸ்ட்ரைட்டா பார்க்கணும். பார்க்கும் பொழுது அதுல ஸ்கேன் பண்ணும் பொழுது எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டா இன்பில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஏன் பண்ண முடியாதுங்கிறதான் கேள்வியை தவிர பண்ண முடியுமாங்கிறது ஈஸியா தான் பண்ண முடியும். ஒன்றும் பண்ண முடியாதுலாம் ஒண்ணுமே கிடையாது. ஃபாஸ்டா ஒர்க் பண்ணா கண்டிப்பா முடியும், பாசிபிள் தான். இப்போ 16ஆம் தேதி இந்த டிவிகே சார்பாக போராட்டம் வச்சாங்க. போராட்டம் வைக்கும்போது விஜய் அவர்கள் ஒரு பெரிய அவர் போராட்டம் பங்கேற்கல கூட இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் டெக்னாலஜிலே அவர் சொன்ன விஷயம், இந்த ஒரு பர்டிகுலர் எஸ்ஐஆர் விஷயத்துல வேலைக்கு செல்லும் பெண்கள் ஆகட்டும், வேற்று மாநிலம் சென்றுள்ள வேற்று நாடு சென்றுள்ள அந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு இது விஷயமா பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படுகிறது. இதை வந்து எஸ்ஐஆர் சம்பந்தப்பட்ட நபர்கள் சரி செய்யணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு. இல்ல, நான் என்ன சொல்றேன், பிரச்சனை வந்து எவ்ரிவேர் இஸ் தேர். ஓகே, பிரச்சனை இல்லைங்கிறது எங்கேயுமே கிடையாது, எல்லா பக்கம் இருக்கு. அப்போ நீங்க வெளியூர்ல இருக்கீங்க, வாக்கு செலுத்துகிற நாள் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் குறிப்பிடுறாங்க. அந்த குறிப்பிட்ட நாள்ல தான் நீங்க வந்து வாக்கு செலுத்த முடியுமே தவிர நீங்க நான் வெளியூர்ல இருக்கேன் இல்ல வெளிநாட்டுல இருக்கேன் வாக்கு செலுத்துற நாளை மாத்தி வைங்கன்னு யார்ட்டையும் போய் சொல்ல முடியாது. கிளைம் பண்ண அது வந்து ஸ்டாண்டர்ட் தான். அதே மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இஸ் காமன் ஃபார் எவ்ரிபடி. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை எவ்ரிபடி ஃபாலோ பண்ணணுங்கிறது தான் நார்ம்ஸ்.
அதைப்படி நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். எனக்கு வந்து இப்படி வந்தால் பெட்டரா இருக்கும், அப்படி வந்தால் பெட்டரா இருக்கும்னா எல்லாருக்காக வளைஞ்சு பண்ணிட்டு போறதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. ரூல் காமன் ஃபார் எவ்ரிபடி. அந்த அடிப்படையில் ஒரு முடிவு எடுக்கப்பட்டு அந்த முடிவை செயல்படுத்துவதற்குண்டான முயற்சிகள் எடுக்கப்படும் போது அந்த முயற்சிகளை செய்து முடிப்பதற்குண்டான முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டியதுதான் நம்மளுடைய வேலை. அதுல வந்து குறைகள் அப்படின்னா நியாயப்படுத்தக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை நம்ம குறைகள் சுட்டி காட்டலாம். இதுல வந்து இந்த மாதிரி நீங்க சொல்றீங்க டபுள் என்ட்ரி சிஸ்டம் குறைக்கலாம்னு சொல்றீங்க, இப்போ இறந்தவங்களை ரிமூவ் பண்ணலாம்னு சொல்றீங்க, இப்போ ரீலொகேட் ஆனவங்களை மாத்தி பண்ணலாம்னு சொல்றீங்க. இதுல வந்து பாசிபிலிட்டி இல்லை, நீங்க சொல்றது உண்மைக்கு புறம்பாக இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணீங்கன்னா அதை பத்தி நம்ம இது பண்ணலாம், டிபேட் பண்ணலாம். கரெக்ட் சார். நீங்க ப்ரூவ் பண்ண விரும்புறீங்கன்னா அப்படின்றதுக்காக இந்த பாயிண்ட் வைக்கிறேன். நானும் சில இடத்துல சொன்ன விஷயம், எஸ்ஐஆரை தவிர்த்து கடந்த 40 ஆண்டுகளாவே தமிழகத்துல எஸ்பெஷலி வந்து மதியம் 1:30-2:20 வரைக்கும் பாத்தீங்கன்னா 47% 52% இருக்க வாக்கு பர்சன்டேஜ் ஆனது சரியாக 5:40 இல்ல 5:50 அந்த டைம் வரும்போது பாத்தீங்கன்னா அப்படியே 67% 73% ஏறுது. எஸ்பெஷலி அந்த ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த டைம் பேண்ட்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அதான் நீங்க முதல்ல சொன்ன மாதிரி செத்து போன உயிரோட வந்து வாக்களிக்கிறான், ஆத்மாவா இருக்கும் வந்து வாக்களிக்கிறான், வெளியூரோட யூஎஸ் யூகேல ஸ்பெஷல் ஃபிளைட் வச்சு அதெல்லாம் வாக்களிச்சு போறான். இது வந்து தெரிஞ்சதானே சார், நம்ம ஆளுங்கட்சியா இருக்கும்போதும் சரி, திமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போதும் சரி, இது தெரிந்தே இந்த ஒரு 3 ஹவர் டைம் பேண்ட்ல ஒரு 40% மினிமம் 20 to 32% இன்க்ரீஸ் வருது சார். நீங்க பாக்குறது வந்து டெக்னிக்கலா எப்படி நினைக்கிறீங்கன்னா, இந்த க்ளோசிங் டைம்ல வந்து தவறுகள் அதிகமா நடக்கிறதுக்கு அப்படின்னு கள்ள ஓட்டுகள் அதிகமாக அப்படி நீங்க நினைக்கிறீங்க. அதே மாதிரி ஒரு ஹியூமன் லாஜிக் ஒன்று பார்க்கணும். ஏர்லி மார்னிங் சன்ரைஸ்ல வந்து உங்களுக்கு சன்லைட் கம்மியா இருக்கும். உண்மை. மார்னிங்ல இருந்து அப்புறம் ஒரு 12 to 2 வரைக்கும் ஹையா இருக்கும். ஆமா இல்லையா? 2க்கு மேல ஒரு சேஃபா லஞ்ச் முடிச்சுட்டு சேஃப்டியா போயிட்டு ஓட்டு போட்டுட்டு திரும்பி வரலாங்கிற டைம் வந்து 2 to 5:30 or 6. ஓகே. அந்த டைம்ல வந்து எந்த கமிட்மெண்ட்ஸ் இருக்காது. அது லஞ்ச் கமிட்மெண்ட்டோ இல்லை ஓவர் சன்லைட்டோ வேற எதுவும் கமிட்மெண்ட்ஸ் இல்லை. மேக்ஸிமம் இந்த மார்னிங் ஷெட்யூல்ல முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் ஷெட்யூல்ல வரலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணி இருக்கிறவங்களுடைய வாய்ப்பு அதிகமா இருக்கு. அந்த ஆங்கிள் ஏன் திங்க் பண்ண மாட்டீங்க? அதாவது நீங்க நினைக்கிறது எப்படி, நான் ஒரு ஜென்ரலா ஒரு ஹியூமனோட சைக்காலஜி சொல்றேன், அவங்க எப்படி யோசிப்பாங்க அப்படின்னு சொல்றேன். இப்போ ஏர்லி மார்னிங் வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வில்லேஜஸ்ல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா they prefer to wake up in the early morning. early morning அவன் என்ன கேக்குறான்னா, அவனுக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்காது, ரொம்ப ஒர்க் ஹார்ட் பண்ணிட்டு அவன் போய் தூங்குவான். தூங்கும்போது அவன் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்மலாம் டிவி கல்ச்சர் அது இதுல எல்லாம் போயிட்டு லாக் ஆயிட்டு 12 o'clock 10 o'clock அப்படிதான் தூங்குறோம். அவன்லாம் 8-9 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்கிடுவான். தூங்கிட்டு காலையில 7 மணி 4 மணிக்கு எழுந்திருவான். இப்ப 4 மணிக்கு எந்திரிக்கிறவனுக்கு இந்த ஏர்லியா போய் ஓட்டு போடுறது ஈஸி. அவன் என்ன நினைப்பான், இப்போ எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க, நம்ம டியூட்டி முடிச்சா வேற வேலை பார்க்கலாம்னு நினைப்பான். அவன் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் ஃபர்ஸ்ட் என்ட்ரில இருக்கிறது வந்து வில்லேஜஸ்ல நிறைய ஸ்பீடா ஃபில் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 10 மணிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சன்லைட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா ஹெவியா உங்களுக்கு வில்லேஜ்லயும் குறையும், டவுன்லயும் குறையும். அந்த டைம் பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் கோயர்ஸா இல்லை வேற இருக்கவங்க தான் அந்த ஷெட்யூல்ல கார்ல ஏசியில வந்துட்டு போறாங்க, அப்படி வந்து போறாங்க இருப்பாங்க. ஆஃப்டர் 2க்கு மேல இந்த சன்லைட்லாம் சுத்தமா டவுன் ஆகும்போது எல்லா லேடிஸ் இவங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்ட் சார். இதுல வந்து நான் கொஞ்சம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றது கூட ஒரு 2 o'clock மேல வந்து பண்ணலாம்னு கூட நினைப்பாங்க. மேட்டர் ஆஃப் 1 hour 2 hour டைம்ல வந்து கூட ஓட்டு போடலாம்னு நினைக்கலாம் இல்லையா? அந்த கான்செப்ட்ல நம்ம திங்க் பண்றது இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், தப்பு பண்றவங்க இந்த லாஸ்ட் 11th hour யூட்டிலைஸ் பண்ணி அது மேக்ஸிமம் ஃபில்அப் பண்ணி எவ்வளவு கோல்மால் பண்ண முடியுமோ அதை பண்றதுக்கு ரஷ் பண்றாங்கன்னு நினைக்கிறோம். அந்த ரஷ் பண்ற அவர் வந்து நாட் 2 to 4 or 5 கிடையாது. நீங்க சொல்றது வந்து இப்போ லாஸ்ட் இப்போ 7 o'clock க்ளோசிங்னு வச்சுக்கோங்க, 6 to 7 சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம லாஜிக்கா எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து 11th முடிய போற எண்ட் இது. இப்போதான் கரெக்டான பாயிண்ட். 4:30 to 5:30 அந்த டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா the vote percentage solid of 12 to 18% of increase அப்படின்னு சொல்லி வருது. சரி, நீங்க வேற வேலைக்கு போயிட்டு இல்ல வேற வேலைக்கு போயிட்டு அந்த டே முடியறதுக்குள்ளார வந்துட்டு இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு 4 o'clock வந்துட்டு 6 o'clockல போட்டுற முடியும்னு கான்ஃபிடன்ஸ் லெவல்ல வரதோ இல்ல லைன்ல நின்னுட்டீங்கன்னா அது கவுண்டபிள் தான். அவர் யாரும் ரிட்டர்ன் நடக்க மாட்டாங்க இல்லையா? அப்படி ஒரு வேலை டைம் நெருங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 1 hour டைம் தான் இருக்கு, half an hour டைம் இருக்குன்னா they will started issuing the tokens. அப்போ உள்ள வந்து நீங்க லைன்ல இருந்துட்டீங்கன்னா அது கவுண்ட் தான். அதனால 100% நீங்க 8 ஆனாலும் சரி 9 ஆனாலும் சரி 10 ஆனாலும் சரி இந்த டோக்கன் இருக்கிறவன ஓட்டு போட வைக்கணுங்கிறது மேண்டேட்டரி இல்லையா? அப்போ அந்த லாஜிக்ல அந்த சிஸ்டத்தை யூஸ் பண்றாங்கிறது எங்களோட வியூ. ஆனா நீங்க வெளியில இருந்து பார்க்கும்போது திருடுறவன் போறவன் வர்றவன் எல்லாம் அந்த இடத்துல தான் போறான் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு இல்லன்னு சொல்ல. பத்திரிகையாளர் அடிப்படையில் ஏதோ என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு தேர்தல் ஆணையம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நடைமுறையில பொதுமக்களுக்கு இந்த மாதிரி ஒரு சந்தேகம் ஒரு அச்சம் கூட சொல்லலாம். அப்படி இருக்கும் தருவாயில்
சிசிடிவி வைக்கிறாங்க சார் இல்ல கண்டிப்பா வைக்கணும். அதோட பயன்பாடுகள் இந்த லாஸ்ட் அவர் அந்த 11th hour ஆஃப் என்ட்ரி அந்த விஷயத்துக்கு ப்ரூஃப் பண்றதுக்கு இது வெளியிடலாம் இல்லையா? பண்ணலாமே, ஒன்றும் தப்பு இல்லை, நத்திங் ராங். அதுக்கு நடுவுல எல்லா பூத் ஏஜென்ட்டும் அவங்களுடைய டியூட்டியை ஒழுங்கா செஞ்சாங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து போட்டோ ஐடி இருக்கு, நம்பர் இருக்கு, ஆதார் நம்பர் எல்லாமே இருக்கு. இப்போ இதை வெரிஃபிகேஷன் பண்ணி டிக் பண்ணி எல்லாரும் அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சொன்னாதான் நீங்க ஓட்டு போடவே போக முடியும் உண்மை இல்லையா? அப்ப இத்தனை பேரை தாண்டி தப்பு நடக்குது அப்படின்னா இத்தனை பேரும் இன்வால்வ் ஆனாதான் தப்பு நடக்க முடியும். True. இன்வால்வ் ஆகாம நடக்க முடியாது. யாராவது ஒருத்தர் அப்ஜெக்ட் பண்ணா கூட அங்க அப்ஜெக்ஷன் எடுத்துப்பாங்க உண்மை இல்லையா? உண்மை. அப்போ எல்லா இடத்துலயுமே நம்ம செக் பாயிண்ட் கரெக்டா தான் வச்சிருக்கோம். அதே மாதிரி தப்பு நடக்குதுன்னா அப்ப கூட்டு செய்திதான் தனியா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் சார் கேட்க வந்தேன். ஒருவேளை அப்படி நடந்தா 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேர் கூட்டு சதியா செஞ்சாதான் செய்ய முடியும், ஈவன் இன்க்ளூடிங் த ஸ்டாஃப். சரிங்களா? பட் அட் த சேம் டைம் when the CCTV is live னு வெச்சுக்கங்க, if ஏதாவது தப்பு நடந்தா கேட்ச் பண்றதுக்கு 100% பாசிபிலிட்டி இருக்கு. இதே பாயிண்ட் நீங்க சொன்ன இதே வாதத்தை தான் வந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்த ஓட் சோரி அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பிரஸ் மீட் வச்சாரு இல்லைங்களா? I still remember those the kind of words verbiage what he used. Correct. அதுல இந்த பாயிண்ட வைக்கிறாரு. அந்த ஓட் சோரின்ற விஷயத்தை பத்தி அவ்வளவு தூரம் போல்டா 65 லட்சம் ஓட்டு திருடு போயிடுச்சு அப்படின்னு சொன்ன மனிதர் பீகார் தேர்தல் முடிந்தவுடன் இப்போது ஐரோப்பா சென்று விட்டார். இதை வந்து ஒரு இல்ல, அதாவது அவரோட ஸ்ட்ராட்டஜி வந்து ராகுல் காந்தியை விட இப்ப எனக்கு இந்திரா காந்தி மேல ஒரு பெரிய மதிப்பு இருக்கிறது, உண்மையை ராஜீவ் காந்தி மேல ஒரு பெரிய மதிப்பு இருக்கிறது. ராகுல் காந்தி மேல அந்த மதிப்பு வரவில்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு இந்தியாவில் பிறந்து இந்தியாவில் வளர்ந்து இந்திய குடிமக்களுக்கு ஒரு ஹீரோ மாதிரி இருந்த ஃபேமிலி தான் நேரு ஃபேமிலி அண்ட் இந்திரா காந்தி ஃபேமிலி அண்ட் ராஜீவ் காந்தி ஃபேமிலி. அவங்க மேல எல்லாம் அவ்வளவு ரெஸ்பெக்ட் அவங்களோட இதெல்லாம் வச்சிருந்தோம். இவர் வந்து இந்தியாவை பற்றி வெளிநாடுகளில் விமர்சிப்பதே மிக கேவலமாக விமர்சிக்கிறார். தான் அந்த இடத்துல இருந்து வந்துட்டு அந்த இடத்தினுடைய ஒரு உரிமையாளராவோ இல்ல அந்த இடத்தினுடைய ஒரு ஹீரோ மாதிரி இருந்தவர் வெளியில போய் பேசும் பொழுது தன்னுடைய நாட்டினுடைய நிறைகளை பத்தி பேச வேண்டும், உண்மை பெருமைகளை பத்தி பேச வேண்டும். இவர் என்ன சொல்றாரு, அங்க போய் ஒரு சீப் பாலிடிக்ஸ் பண்றாரு. இப்ப மோடி மேல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இல்ல பிஜேபி மேல ப்ராப்ளம் இருக்கு, இல்ல ஆப்போசிஷன் மேல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா தட் எல்லாமே வந்து நீங்க இந்தியாவுக்குள்ள பேசுறது தான் வந்து லாஜிக்கா இருக்கும். நீங்க ஒரு ஃபாரின் கண்ட்ரில போய் பேசும்போது இந்தியாவினுடைய பெருமைகளையும் வளர்ச்சியையும் நாங்க வந்தா என்ன பண்ணுவோம், இதை விட இன்னும் பெட்டரா பண்ணுவோம் அப்படிதான் பேசணுமே தவிர இந்தியாவை பத்தி மிக கேவலமாக விமர்சிக்கக்கூடிய முதல் பெருமையான நபர்னு இவங்க சொல்லிக்கிறது இவர்தான், ராகுல் காந்தி தான் சொல்றாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் அவங்களுடைய வீழ்ச்சியினுடைய காரணமே. நான் இந்தியாவை வந்து குறைத்து மதிப்பிட்டு தரம் குறைந்து விமர்சனம் செய்யக்கூடிய முதல் நபராக இந்தியாவில் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் ராகுல் காந்தி தான் தேர்ந்தெடுக்க முடியும், அவரை தவிர வேற யாரும் எடுக்க முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஃபேமிலில இருந்து வந்துட்டு அந்த மாதிரி ஆட்டிடியூட், அந்த மாதிரி பிஹேவியர், அந்த மாதிரி மேனரிசம் யார்கிட்டயுமே கிடையாது. அவங்க முதல்ல என்ன கேட்கிறான், நீ ஒரு மனிதனாக பிறந்தாய், படித்தாய், வளர்ந்தாய், வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு கடமைகளையும் செய்து முடிக்கிற மாதிரி உன்னுடைய வாழ்வில் உன்னுடைய வயது திருமண வயது வரும் பொழுது நீ திருமணம் முடித்து குடும்பத்திற்குள் இருக்கிறாயா இல்லையா? அந்த கேள்விக்கு டேஷ் தான், பதில் இல்லை. உனக்கான ஒரு குடும்பத்தையே உன்னால் உருவாக்க முடியாத பொழுது நீ எப்படி ஒரு நாட்டை பாதுகாக்க முடியும் என்கிற நம்பிக்கையை உண்மையை நாங்கள் வைக்க முடியும்? உன்னை ஒரு சின்ன ஒரு விஷயத்தையே உன்னால செய்ய முடியல, இவ்வளவு பெரிய விஷயத்தை நீ எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிற திங்கிங் எல்லாருக்கும் வருமா வராதா? குடும்பத்தை ஃபார்ம் பண்ணாதான் அப்படிங்கிறது இல்ல. காமராஜர் வாழ்க்கை வந்து இவர மாதிரி வாழல இல்ல, உண்மை. இவர் எல்லா பப்புலையும் போயிட்டு எல்லா இடத்துலயும் எல்லா பண்ணாத வேலையும் எல்லா வேலையும் பண்றாரு. இவருக்குள்ள இல்ல, நான் என்ன சொல்றேன், ஒரு பிளாங்கா சொல்றேன், நான் என்ன சொல்றேன், காமராஜரை ஒப்பிடுவதற்கு நீங்கள் ஒரு தியாகி மாதிரி ஒரு வாழ்க்கையை வைத்துக்கொண்டு இல்ல 4 சட்டை 4 வேட்டி வச்சுக்கிட்டு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க காமராஜரோட ஒப்பிடலாம். இவர்கள் வாழுகிற வாழ்க்கையே 7 ஸ்டார் வாழ்க்கை தான் வாழ்றாங்க. 7 ஸ்டார் வாழ்க்கை வாழ்ந்து விட்டு இவர்களை காமராஜரோட ஒப்பிட வேண்டும் என்றால் எப்படி ஒப்பிட முடியும்? ஒப்பிடவே முடியாது. இதற்கு நடுவே பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் இவர்கள் அபகரித்து வைத்துக் கொண்டு அந்த சொத்துக்களை அரசாங்கத்திற்கு வாடகைக்கு விட்டு வாடகை பெற்றுக்கொண்டு வெளி உலகுக்கே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உண்மை எவ்வளவு விஷயம் வெளியே வந்தது. இப்ப மோடிஜி வந்தப்புறம் இவ்வளவு ரெண்ட் வாங்குறாங்க, இவ்வளவு இது பண்றாங்க, இதெல்லாம் ஆமா, இவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது, இதன் மூலமாக வரக்கூடிய ரெவென்யூ வந்து இவங்க ஃபேமிலிக்கு போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க அரசாங்க வீட்டை உபயோகித்துட்டு ஒண்ணுமே இல்லாத மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வெளிநாடுகளில் முதலீடு செய்கிறார்கள். வெளிநாடுகளில் முதலீடு செய்கிறவர்கள் இந்த நாட்டை வளர்ந்து இந்த பெரிய ஒரு உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி எதுக்கு போய் வெளிநாட்டுல முதலீடு செய்யணும்? உள்நாட்டிலே முதலீடு செய்து பெரிய தொழிற்சாலைகளை உருவாக்கலாம், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கலாம், எல்லா விதமான வளங்களையும் உண்டு பண்ணலாம்ல. அதை விட்டு இவர்களுக்கே பொறுப்பு இல்லாமல் போய் வெளிநாட்டுல போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களா? அப்புறம் எப்படி இவங்களை போய் நம்ம இதை எடுத்துக்க முடியும் சொல்லுங்க? வாய்ப்பே இல்லை.
இவர்கள் செய்வது எல்லாமே தவறான விஷயங்கள். இவர்கள் நமக்கு நல்ல வழி காட்டுவார்கள் என்று சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஸோ காங்கிரஸோட ஓட் பர்சன்டேஜ் ஆல்ரெடி Down, totally collapsed. தமிழ்நாட்டுல தே ஆர் கிரியேட்டிங் இப்போ செல்வ பெருந்தகை அவர்களோட கடந்த 3 4 பிரஸ் மீட் எல்லாம் வச்சு பார்க்கும்போது சார், அவரு விஜய் கிட்ட போக மாட்டோம் ஸ்ட்ராங்கா இருக்காரு. அட் த சேம் டைம் இஸ் எவ்ரி டைம் இஸ் பிளேமிங் எடப்பாடியான்றதை நாங்க பார்க்க முடியுது. அதுக்கு அதிமுக எதிர்வினை ஆற்றன்னு சொல்ல வரல, யாருமே வாய் கூட தொடர்ந்து பேச மாட்டாங்க. செல்வ பெருந்தகை கடந்த 3 பிரஸ் மீட்டை பாருங்க, எடப்பாடியார அவ்வளோ விமர்சனம் வைக்கிறாரு. இல்ல நான் என்ன சொல்றேன், யாரும் எதுவும் பதிலும் கொடுக்கல. இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு கட்சியோட ஸ்டிக்கான் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? எந்த அவசியம் கிடையாது. எந்த கட்டுப்பாடுகளோ எந்த நிபந்தனையோ எதுவுமே கிடையாது இல்லையா? அப்போ உங்களால வந்து இழந்த ஆட்சியை கடந்த 50 வருடங்களாக நீங்கள் மீட்டு பெறவே முடியல இல்லையா? விட்டுட்டீங்க. இந்தியா முழுவதும் ஆண்டுட்டு இருந்தீங்க, தமிழ்நாட்டிலே ஹோல்டு வச்சிருந்தீங்க, எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டில் உங்களால எந்திரிக்கவே முடியல. இன்னொருத்தர் முதுகுல சவாரி செய்தால்தான் நீங்க இடத்தையே கிராஸ் பண்ண முடியும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும். அந்த நிலையில் இருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது கடந்த கால வரலாறை நீங்க பார்க்க போனீங்கன்னா, எம்ஜிஆருக்கும் நம்ம இவங்களுக்கும் உள்ள காங்கிரஸுக்கும் உள்ள உறவு வந்து ரொம்ப ஒரு புனிதமான உறவா இருந்தது. 2 பேரும் ஒருத்தர் மதிச்சுக்கிட்டாங்க. எல்லாமே எந்த விதமான தவறான விமர்சனங்களோ கேவலமான செயல்களோ எதுவுமே கிடையாது. அதே போல திமுகவிற்கும் காங்கிரஸுக்கும் உண்டான உறவு பார்த்தீங்கன்னா மிக கேவலமான விமர்சனங்கள், மிக தரம் தாழ்ந்த விமர்சனங்கள், மிக மோசமான நடத்தைகள். இதற்கு அப்புறமும் உங்கள் பதவிக்காகவும் உங்களுடைய வளர்ச்சிக்காகவும் நீங்கள் வந்து ஒரு தவறான நபர்களை தேர்ந்தெடுத்து நீங்க ஃபாலோ பண்ணி போறீங்க அப்படின்னா உங்களை எப்படி ஒரு ட்ரஸ்ட் ஒர்த்தியா எடுத்துக்க முடியும் சொல்லுங்க? அவங்க வந்து இந்திரா காந்தியை பத்தி விமர்சனம் பண்ணத மோசமான விமர்சனங்களை யாரும் மறந்திருக்க முடியுமா? சரித்திரத்தில் யாரும் மறந்திருக்கவே முடியாது. அதே போல இன்னும் ஒரு பெரிய விஷயம் பாத்தீங்கன்னா, ராஜீவ்காந்தி இறந்த பொழுது சம்பந்தப்பட்ட நபர்கள் வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. சிறையில் அடைக்கப்பட்ட நபர்களை இவர்கள் தியாகிகள் போல அவங்களை சித்தரிச்சு அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்து இவங்க வந்து அவங்களை தியாகி பட்டம் கொடுத்து இது பண்றாங்க. ஆனா கூட்டணியில் இருக்கிறது அந்த கட்சி, காங்கிரஸ் கட்சி. அந்த கட்சியினுடைய தலைவர் தான் படுகொலை செய்யப்படுகிறார். அப்போ என்ன லாஜிக் இவங்களுக்குள்ள இருக்கு? நான் என்ன சொல்றேன், ஒரு கட்சியினுடைய தலைவரை படுகொலை செய்த நபர்களை நம்ம கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் தியாகிகளாக யூஸ் பண்றாங்க அப்படிங்கும் பொழுது அவங்கள ஏத்துக்கிட்டு நீங்க கூட்டணியில் இருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்கு எங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு? எங்க உங்க பார்ட்டி மேல ஒரு இது இருக்கு, ஃபெய்த் இருக்கு? சொல்லுங்க. உங்க தலைவரை கொண்டவரே தியாகின்னு சொல்றவன நீங்க ஏத்துக்கிறீங்கல்ல? அப்போ உங்களுடைய எண்ணம் வந்து பதவிக்கு வர வேண்டும், ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற எண்ணம் தானே தவிர உங்கள் கட்சி மீதோ உங்கள் தலைவர் மீதோ எந்த விதமான பிடிப்பும் எதுவுமே இல்லை என்பது நிதர்சனமா தெரியுது இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது எப்படி உங்க மேல மரியாதை வரும், மதிப்பு வரும்? திருப்பி நீங்க எப்படி அந்த லெவலுக்கு வர முடியும்? கண்டிப்பா வரவே முடியாது. சோ அந்த ரீசனுக்காக தான் வந்து அவர் கொடுக்குற விமர்சனம் எதுக்கும் பதில் கருத்து கொடுக்காம இல்ல. நான் என்ன சொல்றேங்க, காங்கிரஸ் வந்து ஏடிஎம்கேவோட கரெக்டா ஜெல் ஆகும், பக்காவா ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகாம போறதுக்கு காரணம் இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஆல் இந்தியா லெவல்லையும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி, எந்த முடிவும் கரெக்டா எடுக்கிறது இல்லை. எடுக்காம சொதப்பி தான் இப்ப என்ன நினைக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் கிடைச்சாங்கன்னா அவங்க மேலேயே சவாரி பண்ணி காலத்துக்கு ஓட்டிடலாம்னு நினைக்கிறாங்க. இதற்கு நடுவில் விஜய் வந்தால் ஆட்சியிலும் பங்கு இது அப்படின்னு நினைக்கும் பொழுது நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்துன்னா கட்சியில் எஸ்கேப் ஆகி போயிடலாமான்னு அவரை ட்ரை பண்றாங்க, அட்டம் அடிக்கிறாங்க. அந்த அட்டம் பண்ணலன்னு சொல்லி சொல்ல போறதுக்கு நேத்து கூட நான் என்ன சொல்றேன், ஒரு விஷயம் வந்து பண்ணலன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டே இருப்பாங்க, இன்னொரு பக்கம் பண்ணிட்டே இருப்பாங்க. அது பண்ணனாங்களா பண்ணலையாங்கிறது அந்த 11th ஹவர்ல தான். அதிமுக அதே மாதிரி பண்ணுவோம் இல்லைங்களா? அதிமுக வந்து அவங்களோட அப்படி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம் என்னன்னா, கட்சியில ஆல்ரெடி வந்து நாங்க பிஜேபியோட அலையன்ஸ் சொல்லி ஓபன் டிக்ளரேஷன் எல்லாருக்கும் முன்னால் அட்வான்ஸா கொடுத்துருக்கோம். எப்படி புரட்சித் தலைவர் அம்மா இருக்கும் பொழுது எல்லாருக்கும் முன்னால கூட்டணி அறிவிக்கிறதோ இல்ல போராட்டங்களை அறிவிக்கிறதோ பிரச்சாரத்தை அறிவிக்கிறதோ எல்லாமே வந்து அட்வான்ஸ் லெவல்ல முன்கூட்டியே தான் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் முன்னுதாரணமாகத்தான் அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும். அதன் அடிப்படையில பார்க்க போனீங்கன்னா எடப்பாடி அவர்கள் அதை ஃபாலோ பண்ணி வராருங்கிற மாதிரி எல்லாரும் வந்து பிரச்சாரத்தை பத்தி பேசாத பொழுது அவர் பிரச்சாரத்தை தொடங்கி விட்டு எல்லாரும் பிரச்சாரம் என்னன்னு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால 170 வந்து கவுண்ட் முடிச்சிட்டாரு. புரியுதுங்களா? 70-80% முடிச்சிட்டாரு. அப்போ we are going on our leaders வேல தான் போயிட்டு இருக்கோம். புரட்சி தலைவி அம்மா எப்படி பண்ணுவாங்களோ அந்த வகையில தான் இவரும் போயிட்டு இருக்காரு. அதே போல கூட்டணி அட்வான்ஸ் அனௌன்ஸ் பண்றதும் அவங்களோட ஸ்டைலு. அவங்க அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் முன்னால வந்து பிஜேபி உங்களுக்கு பிடிக்குதுன்னு சொல்றீங்க, பிடிக்கலன்னு சொல்றீங்க, சரியா வரும்னு சொல்றீங்க, சரியா வராதுன்னு சொல்றீங்க. அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களோட வியூல எங்களுக்கு யார் அலைன்ஸ் அப்படிங்கறத நாங்க டிசைட் பண்றோம். டிசைட் பண்ணிட்டு ஓபன் டிக்ளரேஷன் கொடுக்குறோம். நீங்க வந்து அது கிரிட்டிசைஸ் பண்றீங்க இல்ல அதை பத்தி பேசுறீங்கன்னா இட்ஸ் அப் டு யுவர் சாய்ஸ். உங்க விருப்பம் என்ன வேணா நீங்க பேசிக்கலாம். நாங்க வந்து காங்கிரஸோட கூட்டணி போறதை பத்தி நாங்க பேசுறோமா? அதை பத்தி விமர்சனம் பண்றோமா? ஐயோ காங்கிரஸோட போயிட்டாங்க நாங்க இன்னைக்கு ஒப்பாரி வைக்கிறோமா? இல்லையே. ஆனா ஒரு சட்டமன்றம் நடக்கும் பொழுது சட்டமன்றத்தில் விவாதிக்க வேண்டிய ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அந்த பிரச்சனைகள் எல்லாம் தள்ளி வைத்து விட்டு
எடப்பாடி அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொண்டதை நீங்க பெரிய விஷயமா சட்டசபையில பேசுறீங்க. உண்மை. அதற்கப்புறம் பிஜேபியுடன் கூட்டணி வைக்க போகிறார்கள் என்பது நீங்க ரொம்ப வருத்தத்தோடையும் பெரிய இதா சொல்றீங்க. அதை சொல்ல வேண்டிய இடம் வந்து சட்டசபை கிடையாது, அதுக்கு அவசியமும் கிடையாது. வார்த்தை 7 நாள்ல 3 நாள் இதை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், அப்படி ஒரு பயம் ஏன் உங்களுக்கு அந்த மரண பயம் வருகிறது? நீங்க என்ன சொல்றீங்க, பிஜேபி வந்து இங்க இதாகாது, ஷைன் ஆகாதுன்னு சொல்றீங்க, பிஜேபியோட கூட்டணி வச்சா நீங்க ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றீங்க. அதெல்லாம் எங்களோட பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம், இல்ல மக்கள் முடிவு பண்ண போறாங்க என்னங்கிறது வாக்குல வந்து ரிப்ளை கொடுக்க போறாங்க இல்லையா? கட்சின்ற ஒரு மரியாதை நம்பிக்கை நடிப்பில் அந்த மாதிரி சொல்றாங்களோன்னு நினைக்கிறேன். இல்ல நான் என்ன சொல்றேன், உங்களை பத்தி சிந்திக்கிறதை விட எங்களை பத்தி அதிகமா சிந்தித்து எங்களை பத்தி அதிகமா பேசுறீங்க. அது வந்து உங்களோட பயத்தினுடைய வெளிப்பாடு. அதே போல எங்களுக்கு வெற்றி வந்து விடும் என்கிற பயம் இப்பொழுதே உங்களுக்கு தெரிகிறது, அதனுடைய வெளிப்பாடு தான் உங்களுடைய கூச்சல். அது அப்படி இல்ல சார், சக போட்டியாளர் நம்ம தவிர்த்து சக போட்டியாளர் இல்ல நான் என்ன சொல்றேன், உங்களோட கூட்டணி வந்து மிக வலிமையாக இருக்கிறதுன்னு சொல்றீங்க, எங்களுடைய கூட்டணியை வந்து யாரும் தோற்கடிக்க முடியாதுன்னு சொல்றீங்க, எங்களுக்கு வந்து கூட்டணியே சேரலன்னு சொல்றீங்க, எங்களோட யாரும் இல்லைன்னு சொல்றீங்க, நீங்க தேர மாட்டேன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும் பொழுது எங்களை பத்தி பேச வேண்டிய அவசியம் எதற்கு உங்களுக்கு? நாங்கள் தேர மாட்டோம், கூட்டணி சரியில்லை, உங்ககிட்ட அதிகமா கூட்டணி இருக்கு, உங்ககிட்ட பர்சன்டேஜ் ஓட்டு வந்து 50% கிட்ட நீங்க வச்சிருக்கேன்னு நீங்க சொல்றீங்க. இவ்வளவும் பிளஸ்ஸா இருக்கும் பொழுது உங்க வேலையை மட்டும் நீங்க பாத்துட்டு இருக்கலாமே, எங்க வேலையை பத்தி எதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க? நாங்க வந்து உங்களோட கூட்டணிக்கு வரப்போறது இல்ல உங்களோட இருக்கவங்கள நாங்க இது பண்றதுக்கு நாங்க முயற்சி பண்ணாலும் நீங்க வரமாட்டாங்க, எங்களோட தான் ஸ்டிக் ஆயிட்டு இருப்பான்னு சொல்றீங்க. அவ்வளவு கான்பிடென்ட் லெவல் இருக்கும் பொழுது வாட் இஸ் நெசசிட்டி டாக்கிங் அபவுட் ஏடிஎம்கே? சிம்பிள் லாஜிக் சார், தேவையில்லையே. பிஜேபி உள்ள வந்துரும் சார், வரட்டும் வராம போட்டு சார். நான் என்ன சொல்றேன், ஆல் இந்தியா பேஸ்ல ஒரு கட்சி இருக்கிறது, அந்த கட்சி வந்து எல்லா ஸ்டேட்லயும் நிக்கிறதுக்கு எல்லா விதமான எலிஜிபிலிட்டி எல்லாருக்கும் இருக்கு. உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கலைங்கிறத உங்களோட பிரச்சாரத்துல மட்டும்தான் நீங்க சொல்ல முடியும். வர முடியாது வரக்கூடாதுன்னு தடை போடுவதற்கு எங்கேயாவது ரூல்ல ஏதாவது கேப் இருக்கா? எதுவுமே கிடையாது. அப்ப அவங்களோட வேலண்ட் விஷயம் அவங்க வந்து இருக்கிறதா வேண்டாமாங்கிறத அவங்க முடிவு பண்ணிக்க போறாங்க. அது யார் யாரோட சேர்க்க போறாங்கிறது அந்தந்த கட்சிகள் முடிவு பண்ண போகிறது. உங்களோட ரோல் இதுல என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஒரு வாட்ச் டாக் மாதிரி தான். உங்களோட கேம் வந்து ஆல்ரெடி சேஃப்னு நீங்க சொல்றீங்க. அப்ப நீங்க அதை பத்தி கவலையப்படாம நீங்க பிரச்சாரத்துல இறங்கி இருக்கலாம், இல்ல வேற விஷயங்களை பத்தி பேசிருக்கலாம். நீங்க எதையுமே பண்ணல இப்போ வரைக்கும். யூ ஆர் நாட் ஸ்டார்டட் எனிதிங். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, எங்களுடைய கூட்டணி ஸ்ட்ராங்னு சொல்றீங்க. அதே நேரத்துல இப்போ உங்களுடைய இதுல என்ன சொல்றீங்க, காங்கிரஸ் வந்து கலந்துட்டு போய் விஜய் கூட சேர்ந்துரும் சொல்றீங்க. அப்போ கூட்டணி எங்க ஸ்ட்ராங்கா இருக்கு? கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்னா காங்கிரஸ் வெளியில போகுங்கிற பேச்சு வர வேண்டிய அவசியமே இல்லையே. வெளியே வருது அப்படின்னு பேச்சு வரும்பொழுது ஒன் ஆஃப் த மேஜர் பார்ட்னர் இஸ் கமிங் அவுட் ஃப்ரம் த அந்த இதுல. இப்ப இவ்வளவு தூரம் சொன்னதுனால இந்த குதிரை பேரம் என்பது எல்லா இடத்துல நடக்கும். எப்படி விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸோட பேரம் பேசிட்டு இருக்காங்களோ, எப்படி அதிமுக வந்து தேமுதிகவோட பேரம் பேசிட்டு இருக்காங்களோ, அந்த மாதிரி குதிரை பேரம் நடக்கும். இப்போ நேத்து திடீரென்று பார்க்கும்போது ஆர்பி உதயகுமார் அவர்கள் சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை இப்ப சந்திக்கிறாங்க. சோ இதை எப்படி கூட்டணி கட்சிகளை சந்தித்து பேசுவதோ? கூட்டணி இல்லையா சார், தேமுதிக. நான் என்ன சொல்றேன், கூட்டணி என்பது முடிவு செய்வதற்கு உண்டான நேரம் காலங்கள் அவகாசம் அதிகபட்சமாக இருக்கிறது. அதிகபட்சமாக இருக்கும் பொழுது அந்த முடிவை எங்களை பொறுத்தவரை ஒரு நாளிலும் எடுக்கலாம், 1 மணி நேரத்திலும் எடுக்க முடியும் என்பதுதான் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, எங்களோட லாஜிக். சரிங்களா? நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு என்ன சீட் வேணும்னு நீங்க கேட்க போறீங்க, எங்க இடத்துல வேணும்னு கேட்க போறீங்க. இவ்வளவுதான் விஷயமே. இதுல வேற என்ன இருக்கு பேசுறதுக்கு? பெரிய விஷயம் பேசுற அளவுக்கு ஒரு விஷயம் இதுல இல்ல. இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன், ஓவரால் சீட்ஸ்ல எங்களுக்கு எவ்வளவு சீட்ஸ்ங்கிறத நாங்க டிசைட் பண்ண போறோம். யார் யார் அலையன்ஸ் பார்ட்டி வராங்கிறதுக்கு அவங்களுக்கு டிசைட் பண்ண போறோம். மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு உண்டான சீட்டை அலோகேட் பண்ண போறோம். எந்தெந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு இருக்கோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சீட் அலோகேட் பண்ண போறோம். இப்ப நாங்க வந்து ஒரு பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லுவோம், நீங்க அதை விட அதிகமா இருக்குன்னு சொல்லுவீங்க. இவ்வளவுதான் பிரச்சனை வரப்போகுது. வந்தா அதற்கு நடுவுல நாங்க ஒரு குறிப்பிட்ட சீட்டு சொல்ல போறோம், நீங்க எங்களுக்கு இதை விட அதிகமா வேணும்னு சொல்ல போறீங்க. குறைச்சு வேணும்னு கண்டிப்பா கேட்க போறது கிடையாது இல்லையா? இது ஒண்ணுதான் ஆர்குமெண்ட், இல்ல நெகோசியேஷன்ஸ் வரும். இந்த நெகோசியேஷன்ஸுக்கு எதுக்கு மந்த் டைம்ஸ் வேணுமா இல்ல இயர்ஸ் டைம் வேணுமா? தேவை. அப்ப எல்லா விஷயத்துக்கும் முடிவு வந்து ஒரு பக்கம் முடிவு வந்து எல்லாமே கிளியர் ப்ரூவன் ரெக்கார்ட்ஸோட இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஓட்டு பர்சன்டேஜ் இருக்குங்கிறது கடந்த கால வரலாறுல உள்ள பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் இருக்கு. நீங்களும் போய் சொல்ல முடியாது, நானும் போய் சொல்ல முடியாது. எல்லாமே ட்ராக் ரெக்கார்டு பக்காவா இருக்கு. அப்ப இதை பேஸ் பண்ணி நீங்க சீட் கேட்க போறீங்க, அதை பேஸ் பண்ணி நாங்க சீட் கொடுக்க போறோம். இதற்கு நடுவே உங்களுக்கு எந்த இடத்துல எல்லாம் ஆதரவு அதிகமாக இருக்கிறது என்பதை முடிவு செய்யக்கூடிய தொகுதிகளை நீங்கள் கேட்க போகிறீர்கள். அதுல எங்களுக்குள்ள வெற்றி வாய்ப்பு என்ன, உங்களுக்குள்ள வெற்றி வாய்ப்பு என்னங்கிறத முடிவு பண்ணி அதன் அடிப்படையில் உங்களுக்கு நாங்க ஒதுக்க போறோம் இல்லையா? இதன் அடிப்படையில தான் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது. இதை நடத்துவதற்கு 1 மணி நேரம் போதுமா போதாதான்? எங்களை பொறுத்தவரை 1 மணி நேரம் என்பது இந்த விஷயத்துல ரொம்ப ஜாஸ்தியாவே தோணுது. அவ்வளவுதான். நாங்க அதை பேஸ் பண்ணிட்டு நாங்க சொல்றோம். ஆனா என்ன நினைக்கிறாங்க எல்லாரும், 6 மாசத்துக்கு முன்னால ஏன் பண்ணல, 1 வருஷத்துக்கு முன்னால ஏன் பண்ணல, 10 மாசத்துக்கு முன்னால, அதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை.
எல்லா விஷயத்தையும் நாங்கள் ஓரளவுக்கு முடிவு செய்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் ஃபைனல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு மட்டும்தான் டைம் எங்களுக்கு தேவை. அந்த ஃபைனல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு கூட வித்தின் ஹவர்ஸ் டைம்ஸ் we can finish it off. அவ்வளோத்துக்கு ரெடியா இருக்கும். ரெடியா இருக்கும் பொழுது வெளியில் இருக்கிறவர்கள் எங்கள் கைக்குள்ள என்ன இருக்குங்கிறது கேட்டாங்கன்னா அந்த சீக்ரெட் எப்போ டிஸ்க்ளோஸ் பண்ணணுமோ அப்பதான் டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம். அது வரைக்கும் நான் மூடி வச்சிருக்கேன்னா நீ ஒண்ணுமே இல்லை மூடி வச்சிருக்கேன்னு சொன்னாலும் சொல்லிட்டு போங்க, ஏதோ வச்சிருக்கேன்னு சொன்னாலும் சொல்லிட்டு போங்க, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. வாட் இஸ் இன்சைட் தேர் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக. அதனால எங்களை பொறுத்தவரை கூட்டணிக்கு யாரும் வரமாட்டார்கள் என்ற பேச்சுக்கு இடமே இல்லை. சரியா? கூட்டணிக்கு எத்தனை பேர் வருவார்கள் என்பதில் எங்களுக்கு முழு நம்பிக்கை. மிகப்பெரிய கூட்டணி அமைப்பதற்கு உண்டான எல்லா தகுதிகளும் இருக்கிறது. எல்லா விதமான என்கொயரியும் வந்திருக்கு, எல்லாமே ரெடியா இருக்குங்கிறது வச்சிருக்கோம். சில விஷயத்த வந்து நாங்க எப்போ டிஸ்க்ளோஸ் பண்ணணுமோ நாங்க அப்போ டிஸ்க்ளோஸ் பண்றோம். பட் we have completed our job. Everything ready. So you are ready for the election? ரெடி, நாங்க ரெடி, எல்லாமே ரெடி. எங்களுக்கு வந்து சொல்றது வந்து மட்டும்தான் பாக்கி, வேற எதுவுமே பாக்கி கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் காட்டுகிற பயத்திற்கோ அவர்கள் காட்டுகிற பதட்டத்திற்கோ எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. கடைசி ஒரு கேள்வி சார், இப்போ கூட்டணி எல்லாம் ஃபார்ம் ஆயிட்டு எல்லாமே ரெடின்னு சொல்றீங்க. இப்போ இந்த ரெடி மார்ச்சுக்கு இஸ் தி டிடிவி அண்ட் ஓபிஎஸ் அண்ட் செங்கோட்டையன் இந்த 3 பேர் உங்களுடைய கப்பல்ல டிராவல் ஆவாங்களா இல்ல கழட்டி விடப்பட்டார்களா? நான் என்ன சொல்றேங்க, வின்னிங் பாயிண்ட்டுக்கு என்னென்ன போகணும் அப்படின்னு தேவைன்னு முடிவு பண்றோமோ அந்த பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்க கண்டிப்பா இது பண்றோம். அது இல்லைன்னு நாங்க சொல்லலை, கண்டிப்பா. அதே மாதிரி எங்களுடைய கடந்த கால வரலாறை வந்து நாங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் நாங்க இது பண்றோம். எவ்வளவு விஷயத்துல இப்ப பாத்தீங்கன்னா கடந்த தேர்தல்களில் பாத்தீங்கன்னா 45க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் ஒரு 1000 ஓட்டு, 500 ஓட்டு, 2000 ஓட்டு, 3000 ஓட்டு, 4000 ஓட்டு, அது எதனால ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறோம். 140 ஓட்டுல கூட தோத்து அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்ப அதை வந்து பார்க்கும் பொழுது யார் யாருடன் சேர்ந்தால் இந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும் அப்படிங்கறத எல்லாம் ஒரு கால்குலேஷன் பண்றோம். கால்குலேஷன் பண்ணிட்டு இந்த பிரச்சனை வராமல் தடுப்பதற்கு என்ன செய்யணும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன பண்ணணும்ன்ற முடிவு பண்ணிட்டு அதில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை களைந்து அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு என்ன வழி இருக்குன்னு பார்த்துட்டு அதை தேவைப்படும் பட்சத்தில் அதை சேர்த்து கொண்டு அந்த பிரச்சனையை முடிப்பதற்குண்டான சுமூகமான தீர்வை எடுப்பதற்கு எல்லா விதமான முடிவுகளும் தயார் செய்யப்பட்டு ரெடியாக இருக்கிறது. 2006 எலெக்ஷன் அந்த நேரத்துல ஜெயலலிதா அவர்கள் பயன்படுத்த வந்த பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் வார்த்தையை வந்து அப்பதான் முதல்ல அந்த வார்த்தையை அந்த அம்மா பயன்படுத்தி ஞாபகம் இருக்கு. அந்த வேலைகள் இப்போ நீங்க பண்றீங்களோ? இல்ல, அந்த வேலையை வந்து ஆஃப் த ரெக்கார்ட் we have completed everything and everything is kept ready. ஓகே. எனி டைம் the ready set go அப்படின்னு சொல்ற மாதிரி ரிலீஸ் டேட் மட்டும் தான் இட்ஸ் வெயிட்டிங். இந்த ரிலீஸ் டேட் வெயிட்டிங் டைம்ல ரிலீஸ் ஆகும்போது எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கும், இன்ப அதிர்ச்சியா இருக்கும், பல பேருக்கு மரண அதிர்ச்சியா இருக்கும். அது யாருக்கு எப்படி இருக்குங்கிறது அவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து. மற்றபடி நாங்க வந்து ரேஸ்ல ஓடுறதுக்கு எல்லா ப்ரிப்பரேஷன் we made ready very clearly. கடைசி கேள்வி சார், இந்த 2026 அதிமுக கூட்டணிக்கு எப்படி இருக்கும் என்று உங்களுடைய தனிப்பட்ட முறை? என்னை பொறுத்தவரை மக்கள் அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய, மக்கள் விரும்பக்கூடிய, மக்கள் அதன் மூலமாக பயன்பெற்று பாதுகாப்பாக இருப்பதற்கு உண்டான எல்லா விதமான தகுதிகளையும் உடைய ஒரு அரசு வேண்டும் என்று நினைத்தால் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் கொடுக்க முடியும் என்பதை மக்கள் திடமான நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் வந்து நம்ம ஸ்டேட்டுக்கு வேணும் அப்படின்னா கடந்த 5 வருட காலங்களில் நடைபெற்ற விஷயங்களை தவிர்த்து ஒரு நல்ல ஆட்சியை, அமைதியான ஆட்சியை, பாதுகாப்பான ஆட்சியை கொடுக்க முடியும் என்கிற நபர் இபிஎஸ் அவர்கள் தான் என்பதை தெள்ள தெளிவாக மக்கள் முடிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பம் வரும் பொழுது வாக்களித்து பெருவாரியான வெற்றியை கொடுத்து மக்கள் அமைதியான வாழ்க்கையை அவருடைய ஆட்சியின் கீழ் அனுபவிக்க போகிறார்கள். அது ஒண்ணுதான் பெண்டிங் இருக்கு. அது ரிசல்ட் வரும்பொழுது உங்களுக்கு வெரி கிளியர்லி தெரியும். ஆனா மிகப்பெரிய மெஜாரிட்டியோடு ஆட்சி அமைப்பார்கள், தனித்து அமைச்சு அமைப்பார்கள். அதே மாதிரி கூட்டணி ஆட்சி என்கிற பேச்சுக்கு இடமே இல்லை. அவர் தனி ஒரு தலைவராக ஆட்சி அமைப்பார். அதுல எந்த விதமான மாற்று கருத்து? இது பிஜேபி இன்டைரக்டா நீங்க இல்ல அப்படி சொல்லல. ஏதாவது தமிழ்நாட்டுல ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு ஒண்ணு இருக்கு. என்னைக்குமே வந்து கூட்டணி அரசாங்கத்தை தமிழக மக்கள் எப்பொழுதுமே விரும்பியதில்லை. கூட்டணி என்பது தேர்தலுக்கானது மட்டும்தானே தவிர ஆட்சியில் பங்கு என்பது மாநில அளவில் இதுவரை நடைமுறைப்படுத்தாத விஷயம். அப்படி நடைமுறைப்படுத்து தமிழ்நாட்டுல மத்தியில் வந்து கூட்டணி ஆட்சி, ஏன்னா அது வந்து ஆல் ஓவர் த இந்தியா வரும்பொழுது கூட்டணி ஆட்சி வரும்பொழுது எல்லா ஸ்டேட்ஸுக்கும் பெனிஃபிட் வரும். அந்தந்த ஸ்டேட்ஸ்ல உள்ள ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வரும்பொழுது அந்தந்த ரெப்ரஸன்டேட்டிவ் அந்தந்த ஸ்டேட்டுக்குள்ள வெல்ஃபேர் பார்க்கறதுக்கு எலிஜிபிலிட்டி கரெக்டா இருக்கும். பட் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் டிசிஷன் மேக்கிங் இருந்தாதான்
பர்ஃபெக்டா சொன்ன டைம்ல சொன்ன ஷெட்யூல்ல சொன்ன விஷயங்களை பண்ண முடியுங்கிறதுல தமிழ்நாடு மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னா ஆந்திராவுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கும், கேரளால ஒரு சிஸ்டம் இருக்கும், கர்நாடகால ஒரு சிஸ்டம் இருக்கும், தமிழ்நாட்டுல ஒரு சிஸ்டம் இருக்கும். தமிழ்நாட்டுல இருக்கிற சிஸ்டம் வந்து தமிழ்நாட்டுல வித்தியாசமான சிஸ்டமா தான் இருக்கும். அந்த சிஸ்டத்துல வந்து கூட்டணி ஆட்சி என்கிற பேருக்கோ கூட்டணி வைத்துக்கொண்டு ஆட்சி அமைப்பதற்கோ கர்நாடகா இருக்கிற காலத்துல கூட மைனாரிட்டி ஆட்சிங்கெல்லாம் வந்தது. ஆமா. அப்ப கூட அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணல. ஏன் யூஸ் பண்ணலன்னா மக்கள் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்கிறது. திமுகல பல விஷயங்கள் பேசுவாங்க, சொல்லுவாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா அந்த விஷயத்தை அடாப்ட் பண்ணாம முடியாம போனதுக்கு காரணம் அதை மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் வந்தால் அந்த அரசாங்கம் நிலையான அரசாங்கமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த அரசாங்கம் நிலையாக இருக்க வேண்டும் என்றால் தனித்துவமாக இருக்க வேண்டும், தனித்தன்மையோடு இருக்க வேண்டும், தனித்து முடிவெடுக்க வேண்டும், தனித்து செயல்படுத்த வேண்டும், அந்த செயல்பாடுகள் சிறப்பாக இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டும் என்றால் அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும். தங்கள் எண்ணங்கள் நீடற வாழ்த்துக்கள் சார். தங்கள் எண்ணங்கள் மட்டும் இல்ல, மக்களுடைய ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பு, அது ஒவ்வொரு எதிர்பார்ப்பினுடைய பிரதிபலிப்பு தான். ஒவ்வொரு மக்களுக்கு ஒரு வகையான எதிர்பார்ப்பு. ஒட்டுமொத்த மக்களும் எதிர்பார்ப்பது நிலையான, நிம்மதியான, பாதுகாப்பான ஆட்சி. அந்த ஆட்சியை கொடுப்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதில் மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். கட்சி என்பதை விட யாரிடம் எந்த பொறுப்பை கொடுத்தால் சிறப்பாக செய்து நம்மை சிறப்பாக வாழ வைப்பார்கள். அந்த விஷயத்துல ப்ரூவன் ரெக்கார்ட்ஸ் மூலமா எங்களை தான் அவங்க செலக்ட் பண்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்கிறது. அதன் அடிப்படையில் நிச்சயம் நாங்கள் வெற்றி பெறுவோம், ஆட்சி அமைப்போம்.